ஹலோ மக்களே, வெயிட் லாஸ் பண்ண டயட் சார்ட் வேணுமா? கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா thousands ஆஃப் வீடியோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். லைக் கீட்டோ டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க, சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலே வெயிட் லாஸுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டயட் சார்ட் இருக்கா? இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒருத்தரோட பாடியும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒரு டயட் பிளான் ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒர்க் அவுட் ஆன டயட் பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா அவர் பாடி வேற மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும், உங்கள் பாடி வேற மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால ஒரு டயட் பிளான் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஓன் டயட் சார்ட்டை நீங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கேலரிஸ், ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட் எல்லாமே கிளியர் டேட்டாவோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது உங்கள் கோலுக்கு சூட்டபிளாக எப்படி ஒரு பேசிக் டயட் சார்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் யுவர் கேலரி நீட்ஸ். நம்ம பாடி டெய்லி யூஸ் பண்ணுற எனர்ஜிக்கு டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு பேர். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பாடி ஒரு நாளில் பர்ன் பண்ணுற டோட்டல் கலோரிஸ். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலனா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. மெயின்டெனன்ஸ் கேலரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நார்மலாக கூகுள் சர்ச்சில் மெயின்டெனன்ஸ் கேலரி ட்ராக்கர்னு போடுங்க. அதில் வர வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட மெயின்டெனன்ஸ் கேலரி 2200 கேலரிஸ் அப்படின்னா அவர் 2200 கேலரிஸில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாருன்னா அவரோட ஆவரேஜ் வெயிட் அவருக்கு மெயின்டைன் ஆகிட்டே வரும். வெயிட் லாஸ் பண்ண கேலரிஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெயின்டெனன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2200 கேலரிஸ்னா அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து 10 to 20% மைனஸ் பண்ணி அவங்க இன்டேக்காக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 to 20% மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து கட் பண்ணி இன்டேக்காக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா அப்ராக்சிமேட்லி 1760 to 1980 இந்த ரேஞ்சில் அவர் சாப்பிடுவார். ஸோ இப்போ உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி 2200 கேலரிஸ்னா அதில் 10 to 20% கட் பண்ணி 1800 to 1900 கேலரிஸை சாப்பிடணும். பட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, கேலரி டெபிசிட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது. டெய்லி 800 to 1000 கேலரிஸ் உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிலேருந்து கட் பண்ணுறதுக்கு பேர் தான் கிராஸ் டயட்னு பேர். இதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் குயிக்காக நடக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் உங்களுக்கு அடிக்கடி பசிக்க ஆரம்பிக்கும், டயர்டாக ஃபீல் பண்ண வைக்கும், அண்ட் உங்களுக்கு மசில் லாஸும் ஏற்பட சான்ஸ் இருக்கு. ஸோ மாடரேட் கேலரி டெபிசிட்ல இருக்கணும். அதே டைம்ல ப்ராப்பரான ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். உங்க டே டு டே லைஃப்ல உங்களோட ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டெப் 2, புரோட்டீனை செட் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம கோல் ஃபேட் ரெடியூஸ் பண்றது, மசிலை மேக்ஸிமம் ப்ரிசர்வ் பண்ண பார்க்கணும். நார்மலா ஒரு எக்ஸசைசிங் அடல்ட்டுக்கு 1.2 to 1.6 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் ரேஞ்சில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வெயிட் 70 kg அப்படின்னா 70 into 1.2 போட்டிங்கன்னா 84 கிராம்ஸ் வரும். அதுவே நீங்க 70 into 1.6 போட்டிங்கன்னா 112 கிராம்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 84 to 112 கிராம்ஸ் நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக்காக எடுத்துக்கணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ப்ரோட்டீனை எந்தெந்த சோர்ஸ்ல இருந்தெல்லாம் எடுக்கலாம்? எக்ஸு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, கர்டு, மில்க்கு, பன்னீர், டால் அண்ட் லெக் மீஸ். அண்ட் நீங்கள் வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து கூட நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஹோல் எக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் அப்ராக்சிமேட்டா 12 to 13 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. இதுவே நீங்கள் 100 கிராம்ஸ் ஆஃப் குக்டு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் அப்ராக்சிமேட்டா 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. 100 கிராம்ஸ் ஆஃப் குக்டு ஃபிஷ்ல அப்ராக்சிமேட்டா 20 to 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு. 100 கிராம்ஸ் ஆஃப் டால்ல 7 to 9 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. அண்ட் 200 கிராம்ஸ் ஆஃப் கர்ட் 7 to 10 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. சோ இந்த புரோட்டீன் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி குக் பண்றீங்கன்றத பொறுத்து சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல புரோட்டீனை இன்க்ளூட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 3, கார்ப்ஸை கம்ப்ளீட்டா கட் பண்ணணுமா? வெயிட் லாஸ் பண்ணணும்னா கார்ப்ஸை கம்ப்ளீட்டா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரைஸ், சப்பாத்தி, ஓட்ஸ், பொட்டேட்டோஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் கார்போஹைட்ரேட் ஃபுட் எல்லாமே உங்களோட ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணலாம். நீங்க கார்ப்ஸ் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ஆனா கார்ப்ஸ் சாப்பிடும்போது போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், குக்டு ஒயிட் ரைஸ்ல 100 கிராம்ஸுக்கு 130 கேலரிஸ் இருக்கு, 28 கிராம்ஸ் கார்ப்ஸ் இருக்கு, 2 to 3 கிராம்ஸ் தான் புரோட்டீன் இருக்கு. இது உங்க குக்கிங் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், யாரும் இதை எக்ஸாக்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண வேணாம். இதுவே நீங்க 100 கிராம்ஸ் ஆஃப் சப்பாத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 250 to 300 கேலரிஸ் இருக்கு, 40 to 50 கார்ப்ஸ் இருக்கு, 8 to 10 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு, பிளஸ் 8 to 10 கிராம்ஸ் ஃபைபரும் இருக்கு. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ரைஸ் வெர்சஸ் சப்பாத்தி. டைரக்டா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சப்பாத்தி ட்ரை வெயிட்டா இருக்கும் அண்ட் ரைஸ் குக்டு வெயிட்டா இருக்கும். கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் மிஸ்லீடிங் இருக்கும். ஸோ நீங்க கம்பேர் பண்ணக்குள்ள குக்டு விசஸ் குக்டு அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். குக்டு விசஸ் ட்ரை இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. சப்பாத்தி ஹோல் வீட்ல இருந்து எடுக்கிறதுனால இதுல ஃபைபர் கண்டென்ட் ரைஸை விட அதிகமா இருக்கும். ஆனா ரைஸ்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ரைஸ் ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். அதனால ரெண்டுமே வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இங்க கொஸ்டின் சப்பாத்தி விசஸ் ரைஸ் கிடையாது. ரியல் கொஸ்டின் என்னன்னா, நீங்க எவ்வளவு சாப்பிட்டு
சாப்பிடுறீங்க அது உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிக்குள்ள அடங்குதா, உங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் கிடைக்குதா, இதை தான் நீங்க பார்க்கணும். ஸ்டெப் 4, ஹெல்தி ஃபேட் இன்க்ளூட் பண்ணுங்க. ஃபேட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா ஹெல்தி ஃபேட்டை உங்க டயட்ல கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், கிரவுண்ட் நட், ஆல்மண்ட், வால்நட், எக் யோக், ஃபிஷ் அண்ட் ஹெல்தி குக்கிங் ஆயில்ஸ், இதுலலாம் உங்களுக்கு ஹெல்தி ஃபேட் இருக்கு. ஆனா ஃபேட்ல நிறைய கேலரிஸ் இருக்கு. 1 கிராம் ஆஃப் ஃபேட்ல 9 கேலரிஸ் இருக்கு. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபேட் தேவையோ அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெல்தி ஃபுட்னா அன்லிமிட்டடா சாப்பிடணும்னு அர்த்தம் இல்ல. ஸோ இப்போ நான் நட்ஸ் ஹெல்த்தின்னு சொல்றேன், அதுக்காக நட்ஸ் நிறைய அன்லிமிட்டடா சாப்பிடக்கூடாது. போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 5, இன்க்ளூட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். வெயிட் லாஸ் டயட்ல வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்ல கேலரிஸ் ரொம்ப கம்மி அண்ட் வெஜிடபிள்ல ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ உங்க லஞ்ச்லயும் டின்னர்லயும் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்றது ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக ஃப்ரூட்ஸையும் அன்லிமிட்டடா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கேலரி என்ன, மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிக்குள்ளேயே சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக ஹோல் ஃப்ரூட்டை அப்படியே கன்சியூம் பண்ணுங்க. அப்பதான் அதோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ உங்க டயட்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்றதன் மூலமா உங்களுக்கு ஃபைபர் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபைபர் அதிகமாக கிடைச்சதுன்னா உங்களுக்கு அடிக்கடி பசிக்க ஆரம்பிக்காது. ஸோ இதனால நீங்க அதிகமாக சாப்பிட்றதையும் நிப்பாட்டிடுவீங்க. ஸ்டெப் 6, நவ் லெட்ஸ் கிரியேட் அ சாம்பிள் டயட் சார்ட். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் டயட் சார்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நம்மளோட டெய்லி டார்கெட் 1800 கேலரிஸ்னு வச்சுக்கலாம். நம்மளோட புரோட்டீன் டார்கெட் 100 கிராம்ஸ். ஸோ இப்போ நம்ம டேவை டிவைட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் 2 whole eggs, 2 medium சப்பாத்தி அண்ட் ஒரு ஃப்ரூட், ஒரு பனானா, அப்படி இல்லைன்னா ஒரு கொய்யாப்பழம். ஸோ இதுல மட்டுமே அப்ராக்சிமேட்டா 400 to 500 கேலரிஸ் கிடைக்குது. புரோட்டீன் 18 to 22 கிராம்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஃபுட்ல இருந்து மட்டும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபைபர் உங்க பாடிக்கு கிடைச்சிரும். ஸோ மிடில் ஆஃப் த மார்னிங்ல 200 கிராம்ஸ் கர்டு, 1 ஃப்ரூட். ஸோ இதுல அப்ராக்சிமேட்டா 150 to 200 கிராம்ஸ் கேலரிஸ் இருக்கு. புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 7 to 10 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இதுல சுகர் ஆட் பண்றதை அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லஞ்ச்ல நீங்க 150 கிராம்ஸ் குக்டு ரைஸ் எடுத்துக்கோங்க, 100 கிராம்ஸ் குக்டு சிக்கன் பிரஸ்ட், அப்புறம் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் ஆஃப் ரசம், அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் பேஸ்டு சைட் டிஷ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா இதுல இருந்து மட்டும் நம்மளுக்கு 450 to 500 கேலரிஸ் கிடைக்குது. அதுல 30 to 35 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீனும் கிடைச்சிருச்சு. நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு பதிலாக 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரோஸ்டட் சன்னா, அப்படி இல்லைன்னா 2 பாயில்டு எக், ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கங்க. பட் ஆனால் சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இதுல இருந்து மட்டும் 100 to 150 கிராம்ஸ் கேலரிஸ் கிடைச்சிருது. 6 to 13 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைச்சிருது. ஈவினிங் நீங்க டீயோ காஃபியோ குடிக்கிறீங்க அப்படின்னா சுகரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சுகரை ரெடியூஸ் பண்றதன் மூலமா கேலரிஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து டின்னர் 2 மீடியம் சப்பாத்தி எடுத்துக்கங்க. 100 கிராம்ஸுக்கு ஃபிஷ், சிக்கனு, அப்படி இல்லை அப்படின்னா பன்னீர் எடுத்துக்கங்க. கொஞ்சம் அதிகமான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா இதுல இருந்து மட்டும் நம்மளுக்கு 400 to 500 கேலரிஸ் கிடைச்சிரும். அண்ட் 30 to 35 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீனும் கிடைச்சிரும். ஸோ டின்னருக்கு ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ரூலும் கிடையாது. நீங்க சப்பாத்திக்கு பதிலாக ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனா உங்களோட டின்னரை 8 PM குள்ள முடிச்சிட பாருங்க. ஸோ இந்த சாம்பிள் டே டோட்டல்ல 1700 to 1850 கேலரிஸ் எடுத்திருக்கோம். அண்ட் 95 to 110 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீனும் எடுத்திருக்கோம். ஸோ இதுல கார்போஹைட்ரேட்னு பாத்தீங்கன்னா 180 to 220 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஃபேட் approximately 45 to 60 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஃபைபர் approximately 25 to 35 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் நீங்க எப்படி சமைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இதுல கேலரிஸ் ஆட் ஆகலாம், இல்லைன்னா மைனஸும் ஆகலாம். ஸோ அதனால நீங்க குக் பண்ணும்போது ஆயிலை கம்மியா யூஸ் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்ல சுகரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 7, ஆயில் அண்ட் ஹிடன் கேலரிஸ். டயட் சார்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிஸ் பண்றது குக்கிங் ஆயில். சப்போஸ் நீங்க டெய்லி எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில்ல ரஃப்லி 120 கிராம்ஸ் ஆஃப் கேலரிஸ் இருக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூனுங்கும் போது 240 கேலரிஸ் இருக்கு. ஸோ நீங்க என்னதான் ஹெல்த்தி ஆயில் யூஸ் பண்ணாலும் அதுல குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு பிஸ்கட், சிப்ஸ், ஸ்வீட்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ், மயனீஸ், creamy sauce, ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸ். இது எல்லாமே ஸ்மால் போர்ஷன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் கேலரிஸ் குயிக்கா ஆட் ஆகலாம். ஸோ நீங்க வெயிட் லாஸ் டயட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கேலரிஸை மெயினான மீல்ஸ்ல இருந்து மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க. ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ், குக்கிங் ஆயில், வீக்கெண்ட் மீல்ஸ், இது எல்லாத்துல இருந்துமே நீங்க கேலரிஸை கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டெப் 8, ஹவு டு நோ யுவர் டயட் இஸ் ஒர்க்கிங். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வெயிட் குறையுதா இல்லையான்னு செக் பண்றது. டெய்லி நம்மளோட வெயிட் ஃபிளக்சுவேஷன் ஆகுறது நார்மல் தான். ஒன் டே இன்க்ரீஸ் ஆகலாம், ஒன் டே டிக்ரீஸ் ஆகலாம். இதுக்கு மெயினான ரீசன் வாட்டர் ரிட்டன்ஷன், சால்ட் இன்டேக், கார்போஹைட்ரேட் இன்டேக், ஃபுட் வால்யூம்,
பவுல் மொமெண்ட்ஸ். ஸோ உங்க டெய்லி வெயிட்டை பார்த்துட்டு பேனிக் ஆகாதீங்க. அதுக்கு பதிலா உங்க வெயிட்டை வீக்லி செக் பண்ணுங்க. வீக்லி உங்களோட வெஸ்ட் மெஷர்மெண்ட்டையும் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீக் 1ல 75.5 kg இருக்கீங்க அப்படின்னா வீக் 2ல 75.2, வீக் 3ல 69.9, வீக் 4ல 69.6 இந்த மாதிரி டிராப் ஆச்சுன்னா உங்களோட டயட் பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா உங்களோட வெஸ்ட் சைஸ் ரெடியூஸ் ஆகல அப்படின்னா நீங்க கரெக்டா தான் ஃபுட்டை ட்ராக் பண்றீங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கல அப்படின்னா அகைன் 500 கேலரிஸை உங்க மெயின்டெனன்ஸ் கேலரியில இருந்து கட் பண்ணி இன்டேக்கா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்டெப் 9 சிம்பிள் ஃபார்முலா. நீங்க உங்க டயட் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் எடுங்க. மாடரேட் கேலரி டெபிசிட்டை கிரியேட் பண்ணுங்க. உங்களோட புரோட்டீன் டார்கெட்டை செட் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட்லயும் புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். ரைஸ், சப்பாத்தி, ஓட்ஸ் இந்த மாதிரி கார்ப் சாப்பிடும்போது நீங்க கரெக்டான போர்ஷன் கண்ட்ரோல் பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. உங்க டயட்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுங்க. ஹெல்தி ஃபேட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். குக்கிங் ஆயில்ஸ் அண்ட் நீங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸை கரெக்டா ட்ராக் பண்ணுங்க. உங்களோட வெயிட்டையும் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டையும் வீக்லி செக் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ரிசல்ட் உங்க கேலரிஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ கம் டு தி கன்க்ளூஷன். வெயிட் லாஸுக்கு ஒரு டயட் பிளான் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் லாஸுக்கு நீங்க டயட் சார்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டயட் சார்ட் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அதுல இருந்து கேலரிஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பர்சனலைஸ்டு டயட் சார்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கைஸ், ஒரே டயட் சார்ட் எல்லாருக்குமே கரெக்டா ப்ராக்ரஸ் கொடுக்காது. ஏன்னா ஒருத்தர் பாடியும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ரெடியூஸ் ஆகல அப்படின்னா திரும்பி உங்களோட கேலரிஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்றதன் மூலமா திரும்பி உங்களோட பாடியில சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். ஸோ ஒரே மாதிரியான டயட் சார்ட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒருத்தரோட பாடியும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒரு பெஸ்ட் டயட் சார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களால அந்த கேலரி டெபிசிட்டை மேனேஜ் பண்ண முடியணும். எனஃப் புரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க டே டு டே லைஃப்ல அந்த டயட்டை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண முடியணும். இதெல்லாம் இருந்தாதான் அது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் டயட் சார்ட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.